அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். என்ன குழந்தைகளே, அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மெய்ப்பொருள் காண்போம். தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு மாட்டு வண்டியில் வந்து கொண்டிருந்தார் வணிகர் ஒருவர். வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது. எதிரே வந்தவரிடம், இவ்வழியில் சென்றால் ஊர் வருமா என்று கேட்டார். வரும், போகலாம் என்று கூறி சென்று விட்டார் அந்த மனிதர். சிறிது தூரம் சென்றதும் சிறுவன் ஒருவனை கண்டார். அச்சிறுவன் அவரை கையசைத்து நில்லுங்கள் நில்லுங்கள் என்று கூறினான். என்ன தம்பி, உன்னை வண்டியில் ஏற்றி செல்ல வேண்டுமா? அதற்கெல்லாம் எனக்கு இப்பொழுது நேரம் கிடையாது என்று வேகமாக வண்டியை விரட்டினார். இந்த வழியில் சென்றால் நேரம் அதிகமாகும் என்றான் அச்சிறுவன். எவ்வளவு நேரமாகும் என்றார் வணிகர். நீங்கள் மெதுவாக சென்றால் 10 நிமிடம் ஆகும், வேகமாக சென்றால் அரை மணி நேரம் ஆகும் என்றான் சிறுவன். என்னது, வேகமாக சென்றால் அரை மணி நேரம் ஆகுமா? ஏதோ சிறுவன் விளையாட்டாக கூறுகிறான் என்று நினைத்து வண்டியை வேகமாக விரட்டினார். சிறிது தூரம் சென்றதும் சாலை குண்டு குழியுமாய் கற்கள் நிறைந்து காணப்பட்டதால் வண்டி தலைகீழாக கவிழ்ந்து தேங்காய்கள் அனைத்தும் சிதறின. வண்டியை நேராக நிமிர்த்தி சிதறிய தேங்காய்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து வண்டியில் போடுவதற்கே அரை மணி நேரம் ஆகிவிட்டது. அப்பொழுதுதான் சிறுவன் கூறியது அவருக்கு நினைவுக்கு வந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், எந்த ஒரு செய்தியை யார் கூற கேட்டாலும் கூறியவர் எத்தகையவர் என்பதை ஆராயாமல் அதன் உண்மையான பொருளை காண்பது அறிவாகும். இதைதான் வள்ளுவர் திருக்குறளில் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று கூறியுள்ளார். நன்றி குழந்தைகளே.